இனியவர்களே வணக்கம். என்னுடைய போஸ்ட் டாக்டர் ரிசர்ச் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹார்வர்ட் ஹியூமன் ஃப்ளரிஷிங் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட்டில் செய்யப்பட்ட என்னுடைய ஆய்வின் தலைப்பு த புவர் யூ வில் நாட் ஆல்வேஸ் ஹாவ் பாவர்ட்டி ரிலிஜன் அண்ட் ஹியூமன் ஃப்ளரிஷிங். ஏழைகள் என்றும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. ஏழ்மை, சமயம், மனித மலர்தல். ஏழ்மை, மனித மலர்தல், இதுதான் இந்த ஆய்வின் மைய கருத்து. என்னுடைய ஆய்வு தொடங்கியது என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வின் முடிவிலிருந்து. என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை நான் சபை உரையாளர் பட்டினத்தார் பாடல்களில் செய்திருந்தேன். அவர்களை பொறுத்தவரையில், சபை உரையாளர் பட்டினத்தாரை பொறுத்தவரையில் மனித வாழ்க்கை நிலைகள் 6. நாம் அனைவருமே இந்த 6 வாழ்க்கை நிலைகளை தழுவி நிற்கின்றோம், பிறப்பிலிருந்து இறப்பு வரை. என்னில் எழுந்த கேள்வி இதுதான்: மனித வாழ்க்கை நிலைகள் அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தாலும் வாழ்க்கை நிலைகளுக்கான பதிலிருப்பு என்னவோ நம்முடைய வறுமையையும் வளமையையும் பொறுத்தே அமைகின்றது. வறுமையாயிருப்பவருக்கு வாழ்க்கை நிலை மோசமானதாகவும் வளமையாயிருப்பவருக்கு வாழ்க்கை நிலை இனிதாகவும் இருக்கின்றது. எதற்காக நாம் வறுமையிலிருந்து வெளியேறக்கூடாது என்ற கேள்வி எழுந்தது. நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். நல்ல சமாரியன் எடுத்துக்காட்டு. நல்ல சமாரியன் எடுத்துக்காட்டில் சாலையில் அடிபட்டு கிடக்கக்கூடிய நபரை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல சமாரியன் அவருக்கு உதவி மட்டும் செய்யவில்லை, உதவி செய்த பிற்பாடு அந்த இடத்திலிருந்து அவரை அகற்றுகிறார். அதுதான் பாவர்ட்டி எக்ஸிட். பாவர்ட்டி ரிலீஃப் என்பது சாலையில் அடிபட்டு கிடப்பவருக்கு உதவி செய்வது. பாவர்ட்டி எக்ஸிட் என்பது அவரை அங்கிருந்து வெளியேற்றுவது. நாம் பல நேரங்களில் பலருக்கு உதவி செய்கின்றோம். மருத்துவ உதவி செய்கின்றோம், உணவு தருகின்றோம், கல்விக்கு பணம் செலுத்துகின்றோம். ஆனால் இவையெல்லாம் பெரும்பாலும் பாவர்ட்டி ரிலீஃப் என்று நின்று விடுகின்றன. பாவர்ட்டி எக்ஸிட் என்பது அவர் முழுமையாக தானாக நிற்பதற்கு உதவி செய்வது. நாம் அனைவருமே வறுமையை வென்றிருப்போம். நாம் அனைவருக்குமே வறுமையை வென்ற கதை ஒன்று இருக்கும். நானும் வறுமையை வென்றவன்தான். சிறிய வயதிலிருந்து துரத்திய வறுமையை நான் வென்றேன். நான் வென்றேன். இப்பொழுது என்னுடைய பணியால் மற்றவர்கள் வறுமையை வெல்வதற்கு முயற்சி செய்கின்றேன். வறுமை வெற்றி என்பது சாத்தியம். இந்த வறுமை வெற்றி பயணத்தில் நீங்களும் இணைய உங்களை நான் அழைக்கின்றேன். நாம் அனைவருமே செய்ய வேண்டியது வெறுமனே சேரிட்டி அல்ல, கேப்பபிலிட்டி. ஒருவருக்கு ஒன்றை கொடுப்பதை மட்டும் நிறுத்திவிட்டு அவர் தானாக நிற்பதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்பது. 2வது, பாவர்ட்டி மேனேஜ்மெண்ட்டிலிருந்து பாவர்ட்டி எக்ஸிட். வறுமையை மேலாண்மை செய்வதிலிருந்து வறுமையை, ஏழ்மையை வென்றெடுப்பது. இதுதான் மனித மலர்தல், ஹியூமன் ஃப்ளரிஷிங். நாம் அனைவருமே வறுமையை வென்றிருப்போம், வறுமையை வென்று கொண்டிருப்போம், வறுமையை வெல்ல உதவி செய்து கொண்டிருப்போம். வறுமையை வெல்வோம். வறுமை வெற்றியே வாழ்வின் வெற்றி. மனித மலர்தலே நம் அனைவருடைய இலக்கு. இந்த ஆய்வில் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. இந்த ஆய்வு நம்முடைய வாழ்க்கை பயணமாக தொடர எனக்காக ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஏழ்மையை வெல்வோம், மனித மலர்தலுக்கு துணை நிற்போம். நன்றி.